नमस्ते बच्चों। இன்னைக்கு நம்ம ராஷ்டிர பாஷால शुभकामना போயம் வந்து பார்க்க போறோம். शुभकामना போயம் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? शुभकामना போயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல I will teach you the exercises also. அந்த இது இருக்கு இல்லையா, அபியாஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ வந்து we are going to concentrate on the poem शुभकामना. ஓகேவா? போயமோட டைட்டில் என்ன? शुभकामना. ஓகே. இதுதான் வந்து போயம். பேஜ் நம்பர் 7ல இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேலா பத்திர ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்துட்டு பாக் ஏக்ல பத்தியனா போயம்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு. शुभकामनाவோட ரைட்டர் வந்து மைதிலி சரண் குப்தா. அது எழுதின கவி வந்து மைதிலி சரண் குப்தா. இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி நெக்ஸ்ட் இதுல காட்டுறேன். ஓகே, சரி பாருங்க. शुभकामना போயம் ரைட்டர் வந்து மைதிலி शरण गुप्त. इस कविता के कवि श्री मैथिली शरण गुप्त हैं. मैथिली शरण गुप्त को राष्ट्र कवि कहते हैं. இதோட போயமோட ரைட்டர் வந்து ஸ்ரீ மைதிலி சரண் குப்தா. இவரை வந்து நம்ம ராஷ்டிர கவி அப்படின்னு சொல்றோம். ராஷ்டிர கவி அப்படின்னா வந்துட்டு நேஷனல் போயட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ குப்தா இஸ் கால்ட் அஸ் அ நேஷனல் போயட். ஓகே. आपका जन्म 1886 में झांसी जिले के चिरगांव विलेज में हुआ. இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா ஜான்சி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற चिरगांव அப்படின்ற வில்லேஜ்ல 1886ல இவர் வந்து பிறந்திருக்காரு. ஓகே. आप महात्मा गांधी के सच्चे अनुयायी थे. So he was a true follower of महात्मा गांधी जी. भारत सरकार ने आपको संसद का सदस्य मनोनीत किया और பத்மபூஷன் கி உபாதி से अलंकृत किया. சோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா வந்து ஹானர் பண்ணிருக்காங்க இவரை. ஒரு இப்ப என்னன்னா எலெக்ஷன் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல இருந்துட்டு சம் பீப்புளை வந்துட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுல இவரும் வந்து ஒருத்தரா இருந்திருக்காரு. சரியா? அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் அவார்டட் அஸ் பத்மபூஷன் அவார்ட். ஓகேவா? சோ பத்மபூஷன் அவார்டும் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பாரத் பாரதி, பஞ்சவட்டி, साकेत, यशोधरा आदि आपकी प्रसिद्ध रचनाएं हैं. இதெல்லாம் வந்து அவருடைய இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேமஸ் ஒர்க்ஸ். இதெல்லாம் நீங்க பாதி இதை வந்து நீங்க யூ வில் பி ஸ்டடிங் இந்த ஃபியூச்சர் எக்ஸாம்ஸ்ல நீங்க வந்து படிப்பீங்க. ஓகேவா? சோ பாரத் பாரதி, பஞ்சவட்டி, சாகேத், யசோதரா இதெல்லாம் அவருடைய மெயினான ஃபேமஸான ஒர்க்ஸ் அவர் எழுதினது. சரியா? आप सन 1964 में स्वर्ग सिधारे. So he passed away in the year of 1964. इस कविता में कवि भारतवासियों के कल्याण की कामना करते हैं. सो இந்த போயம்ல வந்து போயட் வந்து விஷஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் இந்தியா. இந்தியால இருக்கிற பீப்புளோட வெல்ஃபேருக்காக அவருடைய விஷஸ் என்னென்ன அப்படின்றத தான் இந்த போயம்ல அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இந்த போயம் நான் ரீட் பண்றேன், நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த பேஜ் நம்பர் 7ல வந்து பாதி போயம் தான் இருக்கு, பேஜ் நம்பர் 8ல பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த போயம் பேஜ் நம்பர் 7ல இருக்கிறத ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு பேஜ் நம்பர் 8க்கு போறேன். इस देश को हे दीन बंधो आप फिर अपनाइए. भगवान भारत वर्ष को फिर पुण्य भूमि बनाइए. जड़ तुल्य जीवन आज इसका विघ्न बाधा पूर्ण है. हेरंब अवलंब देकर विघ्नहर कहलाइए. सबकी नसों में पूर्वजों का पुण्य रक्त प्रवाह हो. गुण शील साहस बल तथा सब में भरा उत्साह हो. सबके हृदय में सर्वदा संवेदना का दाह हो. हमको तुम्हारी चाह हो, तुमको हमारी चाह हो. विद्या कला कौशल्य हो, आलस्य अग का त्याग हो. सुख और दुख में गूंजता राष्ट्रीयता का राग हो. ரீடிங் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரீடிங் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் ரொம்ப நல்லது. ஏன்னா ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு ரீடிங்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட்ஸ் வித்வுட் எனி மிஸ்டேக். அதுலதான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? சோ ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணும்போது தான் எதையுமே உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுவும் போயம்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வந்து ஹிந்தியை தெரியலன்ற அர்த்தம் ஆயிடாது. சோ நீங்க வந்து 2-3 வாட்டி எதையுமே ரீட் பண்ணி பார்க்கணும். நார்மல் போயமே நார்மலா வந்து லெசன்ஸே வந்து ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணாதான் புரியும். போயம் வந்து 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணி பார்க்கணும். சரியா? சோ நான் இப்ப வந்து எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்ட் பண்றேன். इस देश को हे दीन बंधु. दीन बंधुना வந்துட்டு the protector of poor people அப்படின்னு சொல்றோம். who is the protector of poor people? God. இல்லையா? so इस देश को हे दीन बंधु. இந்த
இந்த நாட்டுன்றது எதை மென்ஷன் பண்றாரு? நம்மளுடைய கண்ட்ரி இந்தியாவை தான் அவர் மென்ஷன் பண்றாரு. சோ இந்த போயம் போயட் சேஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, इस देश को है दीन बंधु आप फिर अपनाइए you please make this country as your own. உங்களோட கண்ட்ரியா இதை வந்து நீங்க ஏத்துக்கோங்க, உங்களோட கண்ட்ரியா இதை ஏத்துக்கோங்க. பகவான் भारत वर्ष को फिर पुण्य भूमि बनाइए please make the India as your holy land. உங்களோட புண்ணிய பூமியா இதை மாத்திக்கோங்க, இதை உங்களோட பூமியா ஏத்துக்கிட்டு இதை ஒரு புண்ணிய பூமியா நீங்க மாத்திருங்க அப்படின்னு சொல்லி காட் கிட்ட வந்து அவரோட விஷயம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம போயட்டோட விஷ் வந்து காட் கிட்ட. ஓகேவா? ஜடுத்துல்ய ஜீவன் ஆஜ் இஸ்கா விக்ன பாதா பூர்ண ஹை. சோ இப்ப வந்து என்னன்னா இந்த கண்ட்ரிக்கு வந்து நிறைய வந்து தேவையில்லாத அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. தேர் ஆர் மெனி அப்ஸ்ட்ரக்கிள்ஸ், மெனி ஹர்டில்ஸ். விக்ன பாதா பூர்ண, விக்னா அப்ஸ்ட்ரக்கிள், பாதானாலும் அப்ஸ்ட்ரக்கிள் தான். ஓகேவா? சோ நிறைய ஹர்டில்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே ஹேரம்பு அவலம்பு தேக்கர் விக்னஹர் கஹலாயியே. ஹேரம்புனா பகவானை கூப்பிடுறாரு அவரு. சோ காட் பிளீஸ் நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷெல்டர் கொடுத்து நீங்க வந்து விக்னஹர் அப்படின்னு உங்களை சொல்ற மாதிரி பண்ணுங்க. விக்னனா அப்ஸ்ட்ரக்கிள், விக்னஹர்த்தானா அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் ரிமூவ் பண்றவரு. சோ உங்க பேரை நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணுங்க, விக்னஹர் அப்படின்ற உங்களோட பேரை நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சப்கி நசோமே பூர்வஜோங்கா புண்ணிய ரக்த பர்வாகோ. சோ இங்க இருக்கிற எல்லாருடைய பிளட்ஸ்லயும் பூர்வஜம்னா ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய மூதாதையர்கள். ஓகேவா? அவங்களுடைய மதர், ஃபாதர், கிராண்ட் மதர், நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களதான் மூதாதையர்கள் சொல்றோம் நம்ம, ஆன்செஸ்டர்ஸ். சோ அவங்களுடைய பிளட் வந்து நம்மளுடைய எல்லாரும் இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த பூர்வஜோங்கா புண்ணிய ரக்த பர்வாகோ, அவங்களுடைய ஹோலி பிளட் வந்து நம்மளுடைய உடம்புல எல்லாம் வந்துட்டு ஓடணும். சோ எப்படி அவங்க வந்து இருந்தாங்களோ அத மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்றாங்க. அது மூலமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அப்படின்னா, குண ஷீல் சாகஸ் பல் தத்தா சப்மே பரா உற்சாகோ. சோ இது மூலமா நமக்கு என்னென்ன கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, குண் நம்மளுடைய கேரக்டர் நல்லதா இருக்கணும், ஷீல் நம்மளுடைய அகைன் வந்து விர்ச்சுவஸா இருக்கிறது, நம்மளோட கேரக்டர் வந்து பெஸ்டா இருக்கிறது, சாகஸ் கரேஜியஸ் நமக்கு இருக்க வேண்டியது, கரேஜியஸ் கண்டிப்பா இருக்கணும், எந்த வேலையுமே செய்யறதுக்கு ஒரு சாகசம் நமக்கு தேவை. பல்னா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது. தத்தா சப்மே பரா உற்சாகோ எல்லார்கிட்டயுமே வந்து எந்தூசியாசமும் வந்து ஃபுல்ஃபில்டா இருக்கணும். அந்த பிளட் ஓடுறதுனால இது எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய பூர்வஜம், நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த அத்தனை குவாலிட்டிஸையும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் கிட்ட அவர் வந்து ப்ரே பண்றாரு. சரியா? சப்கே ஹிருதயமே சர்வதா சம்வேதனா கா தாக் ஹோ. சோ எல்லாருடைய மைண்ட்லயுமே எப்பவுமே வந்துட்டு there is அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா, they should understand the pain of others. சம்வேதனான வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அடுத்தவங்களோட வலியை புரிஞ்சுக்கிறது. சோ அது மாதிரி அவங்க வந்து எப்பவுமே அடுத்தவங்களோட வலிகளை புரிஞ்சுக்கிறவங்களா அவங்க இருக்கணும். ஹம்கோ தும்ஹாரி சாஹுஹோ தும்கோ ஹமாரி சாஹுஹோ. நீங்க ஆல்வேஸ் நான் எப்பவுமே சாகுனா வந்து விருப்பம். சோ எனக்கு உண்மையில விருப்பம் இருக்கணும், உனக்கு என் மேல விருப்பம் இருக்கணும் கடவுளே அப்படின்னா வந்து நாங்க எப்பவுமே வந்துட்டு உங்களை வந்து மெடிடேட் பண்ணிட்டு உங்களுடைய தியானத்துல இருக்கணும். சோ நீங்க வந்து உங்களுடைய பிளெஸிங்ஸ் மூலமா எங்க கூட எப்பயும் இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து இதை கேட்கறாங்க. சரியா? வித்யா கலா கௌசல்ய ஹோ ஆலசிய அகுகா தியாகு ஹோ. சோ அண்ட் ஆல்சோ இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வந்துட்டு எங்களோட கண்ட்ரில இருக்க பீப்புள் வந்து எஜுகேஷன் அண்ட் கலா கௌசல்யா ஆர்ட், அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸ், கலானா ஆர்ட், கௌசல்யனா ஸ்கில்ஸ், இதுக்குதான் அவங்க வந்து அட்ராக்ட் ஆகணும். பீப்புள் எங்களுடைய கண்ட்ரில இருக்கிற சிட்டிசன்ஸ் வந்து எப்பயுமே வந்து எஜுகேஷனுக்கு, ஆர்ட்டுக்கு, ஸ்கில்ஸுக்கு தான் வந்து அட்ராக்ட் ஆகணும். ஆலசிய அகுகா தியாகுஹோ. ஆலசிய அப்படின்னா வந்து லேசினஸ். அவங்க கிட்ட இருக்க லேசினஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடணும், இந்த நம்ம யஜ்யம் பண்றோம் இல்லையா, அகுகா தியாகனா நம்ம வந்து யஜ்யத்துல வந்து தியாகம் பண்ற பொருள் மாதிரி ஆயிடணும். அவங்க கிட்ட லேசினஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றாரு. அண்ட் என்ன சொல்றாரு, ஆலசிய அகுகா தியாகுனா வந்துட்டு அவங்க ஃபுல்லி தே ஷுட் கான்சென்ட்ரேட் இன் தேர் ஒர்க். அவங்க வந்து அவங்களுக்கு லேசினஸ்ன்றது வரவே கூடாது. சுக் அவர் துக்குமே கூஞ்சிதா ராஷ்டிரியதா கா ராகும். சோ அது அவங்க வந்து வாட் எவர் த சிச்சுவேஷன் இட் இஸ், ஹாப்பினஸ் ஆர் சாரோ, எல்லாத்துலயுமே தே ஹாவ் டு பி ஈக்குவல். எப்பயுமே எதையுமே வந்து ஒரே மாதிரி பாக்குறதுக்கான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து நீ கொடுக்கணும். ஹாப்பினஸ் வந்தா ஊவரா சந்தோஷப்பட்டு குதிக்கிறது, அண்ட் சாரோ வரும்போது அப்படியே நொறுங்கி போறது,
அந்த மாதிரி இருக்கக்கூடாது. So everyone should consider happiness and sorrow equally. ஓகேவா? அண்ட் ராஷ்டிரியதாக்கா ராகுவோ. ராஷ்டிரியத்தான என்ன? நேஷனாலிட்டி. அதாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு தேசியத்தன்மை. அதாவது நமக்கு வந்து பேட்ரியாட்டிக்கா இருக்கணும். பசங்க எல்லாருமே வந்து பேட்ரியாட்டிசம் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ நேஷனல் சென்டிமெண்ட் அவங்களுக்கு இருக்கணும். ஷுட் ஆல்வேஸ் அவங்களோட மைண்ட்ல வந்து நேஷனல் சென்டிமெண்ட் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 7ல வந்துட்டு காட் கிட்ட அவர் என்னெல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? சோ இதுதான் வந்துட்டு 8th பேஜ்ல இருக்கிற பேலன்ஸ் போயம். ஓகே, இதை நான் ஜூம் பண்றேன். ஒன்ஸ் நான் ரீட் பண்றேன், அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகேவா? कठिनाइयों के मध्य अध्यावसाय का उन्मेष हो, जीवन सरल हो, तन सबल हो, मन विमल सविशेष हो, छूटे कदापि न सत्यपथ, निज देश हो कि विदेश हो, अखिलेश का आदेश हो, जो बस वही उद्देश्य हो, उपलक्ष्य के पीछे कभी विगलित न जीवन लक्ष्य हो, जब तक रहे ये प्राण तन में पुण्य का ही पक्ष हो, कर्तव्य एक न एक पावन नित्य नेत्र समक्ष हो, संपत्ति और विपत्ति में विचलित कदापि न वक्ष हो. ओके, कठिनाइयों के मध्य अध्यावस्य का उन्मेष हो. कठिनाइयों ना डिफिकल्टीज, उन्मेष ना वंद enthusiasm. So when they are facing the difficulties, okay va, so they should work with more enthusiasm in difficult times. adha first வந்து சொல்லிருக்காரு. So when they are facing the difficult times, they have to work with more enthusiasm. ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சோர்ந்து போகாம டிஃபிகல்டிஸ் வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும், இன்னும் வந்து என்கரேஜ்மெண்டா அந்த ஒர்க்கை வந்து பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. சரியா? ஜீவன் சரல் ஹோ, their life should be simple. சரல்னா சிம்பிள், ரொம்ப எளிமையான வாழ்க்கை அவங்களோட இருக்கணும். தன் சபல் ஹோ, their body should be strong. பல் சபல் ரெண்டும் ஒண்ணுதான். பல்னா ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் சொல்றேன் அதேதான். சபல்னாலும் ஸ்ட்ராங் தான். ஓகே, தன்னுனா பாடி. So their body should be strong. மன் விமல் சவிசேஷ் ஹோ, விமல்னா வந்துட்டு ஆல்வேஸ் பியோரா இருக்கிறது. ஓகே, சவிசேஷ்னா ஆல்வேஸ். So மன் விமல் சவிசேஷ் ஹோ, their mind should be ஆல்வேஸ் பியோர். ஸோ அவங்களோட பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களோட மைண்ட் வந்து எப்பவுமே வந்துட்டு பியோரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஓகே, छूटे कदापि न सत्यपथ, in निज देश हो कि विदेश हो. So in any condition, in any place, whether it is in our country or abroad, videsh, nij deshna vandu our own country, videshna vandu foreign country. So whatever the situation, whatever the place, whatever the country it is, always they should follow the satyapath. Satyapathna the way of truth. சூட்டே கதாப்பி, எப்பயுமே அந்த வே விட்டு அவங்க விலகவே கூடாது. சூட்னா வந்து விலகி போறது. ஓகேவா? சோ தே ஷுட் நாட் லீவ் த வே ஆஃப் ட்ரூத் அட் எனி கண்டிஷன், அட் எனி situation, in any place it is, whether it is our country or abroad. अखिलेश का आदेश हो, जो बस वही उद्देश्य हो. And whatever the God's order, அதாவது காடோட வில்ஸ் இப்படிதான் நம்ம வந்து நடக்கணும். அதாவது காட் வந்து என்ன நினைப்பாரு, நல்லதுதான் பண்ணணும், குட் டீட்ஸ் இல்லையா? சோ அகிலேஷ்ன்றது இங்க காட மென்ஷன் பண்ணது. அகிலேஷ் கா ஆதேஷ் ஹோ, சோ காடோட குட் வில்ஸ், காட்ஸோட வில்ஸ் இருக்கு இல்லையா, அதுபடிதான் அவங்க நடக்கணும். ஜோ பஸ் வஹி உத்தேஷ் ஹோ, அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லைஃபோட மோட்டோவா அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் அவங்களோட லைஃபோட கோலா இருக்கணும். ஓகேவா? சோ தே ஹாவ் டு பி ரெடி, லிவ் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். காட் என்ன சொல்லிருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடக்கணும் அப்படின்னு. उपलक्ष्य के पीछे कभी विगलित ना जीवन लक्ष्य हो. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, they should never deviate from their goal. அவங்களுக்கு ஜீவன் லட்சியம், அவங்களுக்கு லைஃப் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா? சோ அதுல இருந்து எப்பயுமே வந்து விலகி அவங்க வந்து போகவே கூடாது. அந்த ஜீவன் லட்சியம் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு படிக்கிறது தான் வந்து லட்சியம். சோ நீங்க வந்து இந்த இப்போ ஒரு ஆனுவல் எக்ஸாம் வருதுன்னா அதுல வந்து ஐ ஹாவ் டு கெட் மோர் தென் 90 மார்க்ஸ் 95 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து நீங்க விலகி வரக்கூடாது. அதாவது ஹார்டா இருக்கு, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் விட்டுறேன், எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, சோ நான் ஐம் கோயிங் டு பிளே ஃபார் சம் டைம், ஐம் கோயிங் டு டேக் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு இல்ல, இட் வில் ரிஃபைன் யுவர் மைண்ட். சோ வந்து ஆனா அது மாதிரி நம்மளுடைய கோல்ல இருந்து நம்ம விலக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காட் கிட்ட அவர் கேட்கிறாரு. ஓகேவா? தே ஷுட் நாட் நெவர் deviate from their goal. Okay, जब तक रहे ये प्राण तन में पुण्य का ही पक्ष हो. So as long as they live,
ஜப் தக் ரஹே, எவ்வளோ நாள் அவங்க இருக்காங்களோ அவ்வளோ நாளும் they should be in the side of virtue, புண்ணியக்காகி பக்ஷம், புண்ணியத்தோட சைட்ல தான் அவங்க இருக்கணும். அதாவது they should do only the good deeds, நல்லதை மட்டுமே அவங்க செய்யணும். நல்லது செய்யறது தான் புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா? சோ அவங்களுடைய பிராண தன்மை, அவங்களுடைய உயிர்ல உடல்ல எல்லாத்துலயுமே என்ன இருக்கணும், அவங்க வந்து புண்ணியத்தோட பட்சத்துல தான் அவங்க இருக்கணும், புண்ணியத்தோட சைட்ல தான் அவங்க இருக்கணும். ஓகே, they should be on the side of virtue. ஓகே, कर्तव्य एक ना एक पावन नित्य नेत्र समक्षु. So everyone should engaged by performing their kartavya na duty. அவங்க வந்து எல்லாருமே வந்து they have to be engaged in doing their duties. அவங்களோட டியூட்டிஸ் என்னவோ அதை செய்யணும். இப்ப கிட்ஸ்னா உங்களோட டியூட்டி வந்து படிக்கிறது, அதை ஒழுங்கா பண்ணிட்டா அது உங்களோட டியூட்டி. பெரியவங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போகணும், ஃபேமிலியை ஒழுங்கா பாத்துக்கணும். ஸோ வாட் எவர் த டியூட்டிஸ் ஆர் தேர், யார் யாருக்கு என்னென்ன டியூட்டிஸ் அலாட் பண்ணிருக்கு பை காட், they have to finish it. அதுதான் இதுல வந்து சொல்றாங்க. கர்த்தவிய பண்றதுல அவங்க வந்து என்ன பண்ணணும், they have to be engaged. அவங்க வந்து ஃபுல்ஃபில்லா அதை பண்ணணும். சம்பத்தி और विपत्ति में विचलित कदापि न बख्शो. And they have to be same mentally and physically. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணணும், they have to be strong. Be it prosperity, அவங்க என்ன சொல்லலாம், சம்பத்தி ஆர் விபத்தி. சம்பத்தினா ப்ராஸ்பரிட்டி, வெல்த் அந்த மாதிரி. விபத்தினா வந்து அட்வர்சிட்டி, அதாவது ஏதாவது கெட்டது நடக்கிறது. சோ எதா இருந்தாலும் சரி, விச்சலித் கதாபி நா பக்ஷுஹோ, அவங்க என்ன பண்ணக்கூடாது, they should not become mentally weak. ஓகேவா? அண்ட் they should always remain alert. அலர்ட்டா இருக்கணும். எந்த மாதிரியான விஷயம் வந்தாலும், சம்பத்தி உங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி வருது, இல்ல ஒரு அட்வர்சிட்டி வருது, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட மைண்ட் வைஸ் மென்டலி they should not become weak and they should always remain alert அப்படின்றதையும் அவர் வந்து விஷ் பண்றாரு. So all the good things he is asking for Indians. ஓகேவா? இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he is asking everything for Indians. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து இதெல்லாம் நம்ம பண்ணினாலே நம்மளுடைய லைஃப் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. சோ எப்பயுமே அவங்க வந்து சுறுசுறுப்பா இருக்கணும், எல்லா வேலையும் கரெக்டா பண்ணணும், அவங்க வந்து சத்தியத்தை மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணணும், ட்ரூத்துக்கு சைட்ல தான் அவங்க எப்பவுமே இருக்கணும், அண்ட் விச்சுவர் சைட்ல தான் அவங்க எப்பவுமே இருக்கணும். அவங்களுக்கு வந்து என்ன எல்லா விதமான குட் கேரக்டர்ஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணும், கரேஜா அவங்க இருக்கணும், கரேஜஸா அவங்க இருக்கணும், அவங்களுடைய வேல இருக்கிற எல்லா அப்டிகல்ஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய கவி வந்து மைதிலி சரண் குப்த் வந்து காட் கிட்ட விஷா வந்து வைக்கிறாரு. என்னோட இந்தியன்ஸ் எல்லாருக்கும் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் யாரையுமே வந்து விடல. இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் த இந்தியா. ஓகேவா? ஓகே, இதை வந்து நல்லா படிச்சு பார்த்துட்டு போயம் மறுபடியும் படிச்சு பாருங்க. படிக்கும் போது மீனிங் புரியுதான்றத ட்ரை பண்ணி பாருங்க. யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஓகே, தன்யவாத்.